Hi students. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா தவறாமல் வந்து ஷேர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் தான் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து போயிட்டு இந்த புக் பேக் ஆன்சர்ஸை அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ். ஹாய், ஐ எம் நிலா. I am in space. Will you join me? ஸோ எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த லெசன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட பேர் வந்து நிலா அண்ட் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா விண்வெளியில் இருக்காங்களாம். ஸோ நீங்கள் வந்து என் கூட ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மை லிட்டில் பிக்ஷனரி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஒரு 3 இமேஜஸ் ப்ளஸ் கீழே வந்து ஒரு 2 இமேஜ், டோட்டலாக 5 இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த இமேஜஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மில்கி வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி கேலக்ஸி தட் கண்டெய்ன்ஸ் அவர் சோலார் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதாவது மில்கி வே அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கேலக்ஸின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோலார் சிஸ்டம், அதாவது சன், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சோலார் சிஸ்டம் டோட்டலாக 9 பிளானட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கேலக்ஸி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மில்கி வே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் பாருங்க, எர்த், தி பிளானட் ஆன் விச் வி லீவ். ஸோ அதாவது தி பிளானட், அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் அந்த மாதிரி டோட்டலாக 9 பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எர்த் அப்படின்ற அந்த பிளானட்ல தான் நம்ம எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஷட்டில். ஓகேங்களா? a vehicle used to travel in space. ஸோ அதாவது ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம சைக்கிள் வச்சுருப்போம், இல்லை கார், இல்லை பஸ், லாரி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ லாரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய, அதாவது ஒரு வெங்காய மூட்டை இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து கார்லாம் வந்து கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போவாங்க. காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஃபேமிலி எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. பஸ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னா அது வந்து ஒரு வெஹிக்கல், அதாவது ஒரு கார் மாதிரியோ ஒரு பஸ் மாதிரியோ அது வந்து ஒரு வண்டி. அது என்ன அப்படின்னா, அதாவது விண்வெளியில் வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மூலயமா தான் நம்மளால போக முடியும், ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம வந்து போயிடலாம். சோலார் சிஸ்டம். ஸோ அதாவது முன்னாடி சோலார் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ சோலார் சிஸ்டம் என்ன அப்படின்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி தான் தி சன் அண்ட் ஆல் தி பிளானட்ஸ் தட் மூவ் அரவுண்ட் இட். ஸோ சோலார் சிஸ்டம் என்ன அப்படின்னா, சோலார் சிஸ்டமில் இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பிளானட்ஸில் சன், அதுக்கப்புறம் எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் இந்த மாதிரி எல்லா பிளானட்ஸுமே இருக்கும். ஸோ அதாவது அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலார் சிஸ்டமை வந்து சுற்றி வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது மூன் அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம, அதாவது பூமிக்கு நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே எப்படி அப்படின்னா, இந்த சோலார் சிஸ்டமில் இந்த கோள்கள் எல்லாம் சுற்றி வர்றதுனால தான் அந்த மாதிரியான கிரகணம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஸோ சோலார் சிஸ்டம்னா இதுதான், அதாவது இந்த பிளானட்ஸ், சன் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் அப்படின்ற வேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது வந்து பார்க்கலாம் வாங்க.
ஸோ அதாவது யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தி ஹோல் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் எவ்ரி திங் இன் இட் இன்க்ளூடிங் தி பிளானட்ஸ் தி ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ். ஸோ அதாவது யூனிவர்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது இந்த ஸ்கை, அதுக்கப்புறம் அதாவது இந்த ஸ்பேஸ் ட்ராவல் பண்றதுக்கு இப்போ நம்ம ரோடு இருக்கு, ரோட்ல ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கார், பஸ், லாரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கல் நமக்கு வந்து வேணும் ட்ராவல் பண்றதுக்கு. அதே மாதிரி தான் இப்போ யூனிவர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, கேலக்ஸி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ let us learn earth the desolated home. desolated home அப்படின்னு சொல்லலாம். desolated பதில் desolated அப்படின்னு சொல்லலாம். earth the desolated home. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தனித்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்ராய்டு ப்ளஸ் ஐசோலேட்டட். ஸோ அதாவது வந்து அழிஞ்சு போகிறது, அதுவும் இல்லாமல் தனித்து விடப்படுறது. ஸோ அதாவது ஒரு இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்து விடப்பட்டு அது எதுக்காக அப்படின்னும் போது அது அழிஞ்சு போன அந்த ஒரு காரணத்தினால அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுட்டு போறது. ஓகேங்களா. ஸோ அதாவது எதை சொல்றாங்க அந்த மாதிரினா ஏர்த்தை தான் சொல்றாங்க. ஓகேங்களா. ஏர்த்னா இப்போ நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த பூமியை தான் ஏர்த் அப்படின்னு சொல்றாங்க. தி டெசோலேட்டட் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அழித்து தனித்து விடப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, என்ன ரீசன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஷட்டில் சொல்லுவாங்க. இந்த ராக்கெட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பேஸ் ஷட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்பேஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஷட்டில் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இது. ஸோ இது என்ன அப்படின்னா அதாவது ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் நம்ம வாழ்கிற மாதிரி வீடுலாம் அங்கே வந்து கட்ட முடியாது. ஸோ அதாவது ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு கேப்சியூல் மாதிரி, அதாவது ஒரு டியூப் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுவாங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து படுக்கிற அளவுக்கு, ஒரு பர்சன் தங்குற அளவுக்கு அந்த மாதிரி தான் அங்கே வந்து கட்ட முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே செலவினாகும், அதாவது ரொம்ப அதிகமான ஜாஸ்தியான செலவுகள் வந்து ஆகும். ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம வந்து லெசன் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it was the year 2068. Humans had destroyed the Earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Arivumadi's family lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1,500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. He said, "Wake up, Arivu." Arivumadi was surprised. "Grandpa, when did you come? I was thinking that you won't be coming for my birthday." He sighed. "Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month. But this time it did not. So I am on time. It still took me 3 sols to reach here. Now come on, let's not waste time. We will go to harvest the vegetation hab for vegetables." சரி, ஓகே. அதாவது இந்த லெசன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா இது 2068 வந்து இந்த எர்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன்ல இருந்து இந்த லெசன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அதாவது எர்த் வந்து இப்போ நம்ம 2021 இருக்கோம் இல்லைங்களா. ஸோ எர்த் வந்து 2068 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. எதனால எப்படி சொல்றாங்க, என்ன ரீசன் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா வாங்க. ஸோ அதாவது 2068
மனுஷங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஸ் அப்படின்ற பிளானட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மார்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணி அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அங்க எப்படி லீவ் பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அதாவது இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் 3 காலனிஸ். அறிவுமதிஸ் ஃபேமிலி lived in one such colony. ஸோ அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் வந்து சொல்லுவோம். எர்த்லலாம் நம்ம பிளேஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலனிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பிளேஸுக்கு பதிலு அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி காலனிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? காலனினா ஒரு குரூப்பா அந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது பேர் தான் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா நம்ம நாடு இந்தியா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு 3 காலனிஸ் வந்து மார்ச்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலனில தான் வந்து அறிவுமதி அவங்க ஃபேமிலி வந்து லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஆன் ஹர் பர்த்டே ஹர் கிராண்ட்ஃபாதர் டிராவல்ட் மோர் தென் 1500 கிலோமீட்டர் டு மீட் ஹர். ஸோ அதாவது அறிவுமதிக்கு வந்து பர்த்டே வந்து வருது. ஸோ பர்த்டேக்கு அவங்களோட கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1500 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி அவங்கள அறிவுமதியை பார்க்க போறாரு. ஸோ when he reached he saw her sleeping in her capsule. ஸோ அதாவது நம்ம வந்து எர்த்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூம்ல பெட்ல வந்து படுத்து தூங்குவோம் இல்லைங்களா? ஆனா அங்க மார்ஸ்ல வந்து ஆல்ரெடி காலனிஸ் அந்த பிளேஸ வந்து நம்ம வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் அது எல்லாமே காலனிஸா வந்து இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்லாம் வந்து இருக்காது. கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கேப்சூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்சன் தான் படுக்க முடியும். படுக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஓகேங்களா? பெட் மாதிரி 2, 3 பேர் படுக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் அங்கே போய் பார்க்கும்போது அறிவுமதி வந்து அந்த கேப்சூல்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீ சேட் வேக் அப் அறிவு. அறிவுமதி வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஸோ அதாவது கிராண்ட்ஃபாதர் வந்து அறிவுமதி பார்த்துட்டு எழுந்திரு அறிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அறிவுமதி ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. கிராண்ட்ஃபாதர் பார்த்தாங்க இல்லைங்களா? ஸோ அதனால பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் அறிவுமதி சொல்றாங்க, கிராண்ட்பா when did you come? I was thinking that you won't be coming for my birthday. ஸோ அறிவுமதி சர்ப்ரைஸ் ஆயிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, கிராண்ட்பா எப்போ வந்தீங்க? நான் வந்து நீங்க வரமாட்டீங்கன்னு வந்து நினைச்சிருந்தேன் என்னோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உடனே வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து he sighed, don't you know about the dust storm of Mars? அதாவது வந்து கிராண்ட்பா வந்து அவர் சைகை பண்றாரு. அதாவது அவர் சிரிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுமதியை பார்த்து வந்து ஏதாவது வந்து ஸ்மைல் பண்ணி சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் அப்படின்ற அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எர்த் அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில மழை பெய்யும், புயல் காத்தடிக்கும், வெயில் வரும். அதுவும் இல்லாம சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூறாவளி இந்த மாதிரி புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நிறைய நமக்கு மழை கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அங்கே மார்ஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது டஸ்ட் ஸ்டார்ம் அதாவது புழுதி புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. மழைலாம் வராது. அங்கே வந்து மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து பறக்கும். ஓகேங்களா? மண் வந்து பறக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து யாராலுமே வந்து வெளியில வந்து டிராவல் பண்ண முடியாது. பூமியிலலாம் மழை வந்தா நம்ம குடை பிடிச்சிட்டு போகலாம். புயல் வந்தது அப்படின்னா மரங்கள்லாம் வந்து சாயும். அந்த டைம்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா வந்து மார்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுதி புயல்னு சொல்லக்கூடிய டைம்ல வந்து யாராலையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றதே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூசா ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கும். எந்த வழியும் தெரியாது. அவங்களால வந்து எந்த இடத்துக்கும் போகவும் முடியாது. ஓகேங்களா? இதுதான் டஸ்ட் ஸ்டார்ம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் அ மந்த். அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு கூட கிட்டத்தட்ட இந்த புழுதி புயல் அப்படின்றது அந்த மார்ச்ல வந்து இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான காரணங்களால வந்து அவரை வந்து பார்க்க வர முடியாது அறிவுமதிய அப்படின்ற அந்த ரீசன் வந்து சொல்றாரு. பட் திஸ் டைம் இட் டிட் நாட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பரவாயில்ல ஆனா இந்த தடவை வந்து அந்த மாதிரி வரல அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனால கிராண்ட்பா வந்து கரெக்டான டைமுக்கு வந்து இந்த அறிவுமதியோட பர்த்டேக்கு கரெக்டா வந்திருக்காங்க. ஸோ ஐ எம் ஆன் டைம்.
It still took me 3 sols to reach here. Now, come on, let's not waste time. We will go to harvest the vegetation have for vegetables. ஸோ அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சால்ஸ் அப்படி அவ்வளோ நேரம் ஆச்சு ரீச் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது நம்ம இங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸ் அப்படி சொல்லுவோம். 2 டேஸ் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து டெல்லி போறோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ் 2 1/2 டேஸ் ஆகும். ஓகேங்களா. ஆனா அங்க சால்ஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது சோலார் டே இல்லைங்களா? அங்கே வந்து மார்ஸ் வேற ஒரு பிளானெட்டு. அங்கே வந்து சால்ஸ் அப்படின்றது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க வேர்டு டேஸுக்கு பதில். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைவிக்கிறாங்க. நம்ம பூமியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ல விளைவிப்பாங்க இல்லைங்களா காய்கறிகள. ஆனா அது மார்ஸ் வேற ஒரு பிளானெட் இல்லைங்களா? அங்கே வந்து மண் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் வந்து அங்கே வந்து அறிவுமதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரேல வச்சு வந்து செயற்கையின் மூலியமா வந்து விளைவிப்பாங்க. ஸோ அத அறுக்கிறதுக்காக, அத அறுவடை பண்றதுக்காக இவங்க வந்து கிளம்பி போறாங்க. ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த கேப்சியூல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு ஆள் தான் வந்து படுத்து தூங்க முடியும். ஸோ இது பேரு தான் கேப்சியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த வெஜிடபிள். இந்த ட்ரே மாதிரி வச்சுட்டு, ஸோ அதில வந்து செயற்கையா வந்து காய்கறிகள வந்து விளைவிப்பாங்க சாப்பிடுறதுக்காக. நம்ம பூமியில சூரிய வெளிச்சத்தில, அப்புறம் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிணறுலேருந்து பாய்ச்சுவாங்க. மழை மூலியமா வந்து பயிர்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனா பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ஸ்ல அந்த மாரி வெயிலோ அப்படி இல்லாம, மழை அந்த மாரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாம, செயற்கையா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் மூலியமா ரொம்பவே வந்து பாதுகாக்கப்பட்டு அந்த செடிகள வளர்த்து, அதுலேருந்து வரக்கூடிய காய்கறிகள சாப்பிட்டு தான் உயிரோட வந்து அங்க வாழ முடியும். ஸோ அந்த மாரி ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான் மார்ஸ் அப்படிங்கிற அந்த பிளானெட்ல வாழ்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக நடந்தது? என்ன பூமியில என்ன ஆச்சு? எதுக்காக இந்த மாரிலாம் நடந்திருக்கு? அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. So, in the have, he said, "Hmm, these carrots are not tasty anymore, like the ones I ate in my childhood." She asked, "Why do you say so, Grandpa?" Grandfather explained to Arivu, "The vegetables we grow here do not taste like the ones on the earth. I really wish carrots from the earth." Arivu asked eagerly, "How did they grow the crops and vegetables on earth?" ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க விளைவிக்கக்கூடிய அதாவது இந்த ட்ரேல வந்து விளைவிக்கிறாங்க பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய கேரட்ஸ்லாம் வந்து டேஸ்ட்டா இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ உடனே அறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "ஏன் அப்படி சொல்றீங்க தாத்தா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து சொல்றாரு, ஸோ அதாவது பூமியில விளைவிக்கக்கூடிய கேரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அந்த கேரட்ஸ் வந்து ரொம்ப சுவையா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய கேரட்ஸ் வந்து டேஸ்ட்டே இல்லாம இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஸோ அதாவது ஹேப் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரேல வந்து விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து சாப்பிடுறாங்க. ஸோ அப்ப வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து சொல்றாரு, "இந்த கேரட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியா இல்லவே இல்ல. ருசியாவே இல்ல." அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து சின்ன வயசா இருக்கிறப்ப சாப்பிட்ட அந்த கேரட் மாதிரியான டேஸ்ட் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத கேட்டுட்டு அறிவு வந்து கேட்குறாங்க, "ஏன் இப்படி சொல்றீங்க கிராண்ட்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே கிராண்ட்ஃபாதர் வந்து அறிவு கிட்ட வந்து சொல்றாரு, ஸோ அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூமியில வந்து விளைவிக்கிறது ரொம்ப வந்து டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த கேரட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விரும்புறேன். அப்படி வந்து சொல்றாரு. சொல்லும்போது அறிவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, அ இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப வந்து கேட்குறாங்க, பூமியில வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் எப்படி வந்து விளைவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கிராண்ட்ஃபாதர் வந்து சொல்றாரு, "Hearing this, grandfather was reminded of life on earth. He said the earth had fertile soil, so the fruits and vegetables grown were healthy and tasty." She asked, "But I learned that humans used chemical fertilizers and polluted the soil. Here we get unpolluted food and water. Is that correct?"
ஸோ அதாவது கிராண்ட்ஃபாதர் வந்து சொல்றாரு, அவருக்கு ஞாபகம் வருது. பழைய லைஃப் பூமியில வாழ்ந்த அந்த ஒரு பழைய வாழ்க்கை எல்லாமே. பூமியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே வளமான ஒரு மண் வந்து இருக்கும். ஸோ அந்த மண்ல வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து உடலுக்கு ஆரோக்கியமாவும், டேஸ்டியாவும் வந்து விளையும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அத கேட்டுட்டு அறிவு வந்து கேட்குறாங்க கிராண்ட்ஃபாதர் கிட்ட. ஸோ அதாவது ஹியூமன்ஸ் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, செயற்கை உரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி செயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுனால மண் வந்து அதாவது வந்து மண்ணோட தன்மை இழந்து ரொம்பவே மாசடைஞ்சதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மார்ஸ்ல வந்து சொல்றாங்க அறிவு. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆ செயற்கையான உரங்கள் எல்லாம் பயன்படுத்தாம, ரொம்பவே வந்து பாதுகாப்பான உணவு தான் வந்து இங்க வந்து கிடைக்குது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட் தானே கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்ஃபாதர் கிட்ட வந்து அறிவு வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. Grandfather laughed. These fruits, vegetables and water are not the same as in the earth. They are not real, Arivu exclaimed. Even the water, he said. Of course, in Mars, we get water from burning fuels. On the earth, we used to get water from the rain. It was natural. And it was free, she said. Grandpa, enough of your stories about the earth. I know that life there was easy, but here survival is very difficult. He replied, Yes, my dear, adapting to Mars is difficult. Today we are fighting for things which we got easily. ஸோ அதாவது வந்து அறிவு வந்து கிராண்ட்ஃபாதர் கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா? அதாவது செயற்கை உரங்கள் அது எல்லாத்தையும் பயன்படுத்தி மண் வந்து அதனோட தன்மை இழந்து ரொம்பவே மாசடைஞ்சதா இருக்கு. ஆனா மார்ஸ்ல இந்த மாரி ட்ரேல விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பானது. அப்படிதானே? ரொம்ப வந்து தரமானது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உடனே கிராண்ட்ஃபாதர் வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க விளைவிக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பூமியில கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான காய்கறிகளுக்கும், இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கும் சமமாவாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அ அறிவு வந்து சொல்றாங்க, இங்க அதாவது மார்ஸ்ல வந்து கிராண்ட்ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. மார்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு ஃபியூவல்ஸ்லேருந்து அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில், எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுலருந்து ரொம்பவே வந்து அத ப்ராசஸ் பண்ணி தான் அங்க வந்து தண்ணி வந்து எடுக்குறாங்க. ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மழையினால வரதில்ல. அதாவது பூமியில பாருங்க, மழை வந்து வருது அப்படின்னா, வானத்துல இருந்து மழை வந்து பெய்யும். அதாவது இயற்கையா வந்து மழை வந்து பெய்யும். இயற்கையா அப்படின்னா, அது நம்ம மனுஷங்க வந்து அந்த மழை தண்ணிய எங்கேயும் தயாரிக்கல. ஆனா வானத்துல இருந்து மழை வந்து தானா வந்து மழை துளிகள் வந்து கீழ வந்து விழுது பூமிக்கு. இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற தண்ணீர் மூலியமா வந்து இருக்கிறது ரொம்ப வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையான தண்ணீர். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டாண்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டி வைப்பாங்க. நெறைய வீட்டுகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மழை நீர வந்து கீழ வீட்ல வந்து ஒரு பெரிய டேங்க் வச்சு, அந்த மழை நீர வந்து அதுக்குள்ள பத்திரமா வந்து அவங்க வீட்ல மாடியில இருந்து வரக்கூடிய மழை தண்ணீர அந்த தொட்டிக்குள்ள போகுற மாதிரி நெறைய பேரு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சு, மழை தண்ணிய பூமிக்கு அடியில அவங்க வீட்ல ஒரு பெரிய தொட்டி கட்டி வச்சு சேகரிச்சுக்குவாங்க. அதாவது இந்த மாரியான கஷ்டமான நேரங்கள்ல வந்து பூமியில வந்து தண்ணி வந்து அதாவது நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கிணறுகள்லாம் தண்ணி இல்லாம போகும். வெயில் காலம் வந்தது அப்படின்னா. ஸோ அந்த மாரியான நேரத்துல இந்த மாரி சேமிப்பு வச்சிருக்கக்கூடிய மழை தண்ணிய வந்து எடுத்து குடிக்கலாம். மத்த யூஸ்க்கு வீட்டு யூஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சேமித்து வைக்கிறது. இது மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூமியினோட நிலத்தடி நீர் மட்டமும் உயரும். தண்ணி தேவைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூர்த்தியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் மூலியமா வந்து பூமிய வந்து ஒரு பெரிய ஒரு அழிவின் விளிம்புல இருந்து கண்டிப்பா காப்பாத்த முடியும். ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த லெசன்ல நம்ம பார்க்குறது எல்லாமே 2068ல வந்து இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்றது தான்.
அப்ப பூமியில யாருமே இல்ல. எல்லாரும் மார்ஸ்ல தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பூமியில வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க யாருமே பூமியில வாழல. ஏன் அப்படின்னா, பூமி வந்து எந்த மனிதர்களாலும் வாழ முடியாத ஒரு இடமா ஆயிட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ எதனால அப்படி ஆயிட்டிருக்கு அப்படின்னா, யாரும் வந்து இந்த மாரி மழைநீர்கள சேமித்து வைக்கல. அதுவும் இல்லாம இந்த மாரியான செயற்கை உரங்கள வந்து எல்லாருமே தவிர்த்திருக்கணும். அந்த மாரியான செயற்கை உரங்கள்லாம் போட்டா மண்ணோட தரம் வந்து கெட்டு, அதுல விளைவிக்கக்கூடிய காய்கறிகள்னால மனிதர்களுக்கு வந்து நோய் நொடி வந்து அவங்க எல்லாருமே இறக்கப்படுவாங்க. அதுவும் இல்லாம அந்த மாரியான மண்ல காய்கறிகள விளைவிக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால பூமி வந்து அழிஞ்சிருக்கு. 2068ல. ஓகேங்களா? அழிஞ்சதுனால இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேறு ஒரு கிரகத்துக்கு அதாவது மார்ஸ் அப்படின்ற வேறு ஒரு பிளானெட்டுக்கு வந்து இவங்க எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான மழை கிடையாது. ஸோ சூரிய வெளிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையா இல்ல. ஸோ இந்த மாரி இவங்க எல்லாருமே இந்த மாரி ட்ரேல வந்து காய்கறிகள வந்து வளர்த்து, அதிலிருந்து தான் எல்லா எடுத்து சாப்பிடுறாங்க. இந்த மாரி மாறிட்டு இருக்கு. இப்ப பாருங்க பூமியில ஈஸியா மழை வருது. ஸோ இந்த மழை தண்ணிய நம்ம வந்து பாதுகாத்து வைக்கும்போது, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இல்ல நாமளே பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து உதவியா இருக்கும். அப்புறம் செயற்கையான உரங்கள் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவிர்த்துக்கினாங்க அப்படின்னா, மண்ணோட வளங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதுல விளைவிக்கக்கூடிய காய்கறினால மனுஷங்களுக்கும் நோய் நொடி வராம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அததான் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ஸ்ல வந்து வாழ்றதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பூமியில வந்து இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய மழைநீர் அண்ட் பூமியில மண்ல விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் அது எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஆனா இங்க வந்து இந்த மார்ஸ்ல வந்து அது எதுவுமே இல்லாம செயற்கையா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி விளைவிக்கிறது, தண்ணி வந்து செயற்கையா வந்து தயாரிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளாகிய நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா வந்து தண்ணீர வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எங்கேயாவது குழாய் திறந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து மூடி வைக்கணும். அதுவும் இல்லாம செயற்கை உரங்கள் உங்களோட வீட்டிலேயே கூட பயன்படுத்தலாம். விவசாயிகளா இருந்தாங்க அப்படின்னா. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு எடுத்து சொல்லி மண்ணோட வளத்த வந்து காப்பாத்துறதுக்கு, அதனோட முக்கியத்துவத்த உங்களோட அப்பா, அம்மாவுக்கு, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து இத நீங்க தெரியப்படுத்தணும். அதுவும் இல்லாம நீங்களும் கண்டிப்பா வந்து உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா வந்து செயல்முறைப்படுத்தணும். ஸோ அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. He continued, "In the earth, you did not need a space suit or an oxygen cylinder. Also, the years are longer here." ஸோ அதாவது நம்ம வந்து பூமியில வாழ்றோம் அப்படின்னா, நம்ம வந்து சாதாரணமா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு கடைக்கு நடந்து போவோம். வெளியில கிரவுண்ட்ஸ்ல நீங்க எல்லாரும் விளையாடுவீங்க. வெளில வந்து தெருவுல விளையாடிட்டு இருப்பீங்க. ஆனா வந்து மார்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இவங்கலாம் பாருங்க ஒரு ட்ரெஸ் மாதிரி குண்டா இருக்கு இல்லைங்களா இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது பேரு ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால நடக்கவே முடியும், இருக்கவே முடியும். அண்ட் இந்த ட்ரெஸ் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது. அதுவும் இல்லாம இவங்க எல்லாருமே செயற்கையான சுவாசங்கள வந்து சுவாசிப்பாங்க. அதாவது நம்ம வந்து இங்க பூமியில நடக்கும்போது நம்ம மூச்சு காத்து சாதாரணமா இழுத்து விடுவோம். ஆனா இவங்க மூச்சு விடுறதுக்கு ஒரு சிலிண்டர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிலிண்டர் மூலியமா தான் இவங்களோட மூக்குக்கு வந்து காத்து போய் ஸோ அந்த காத்த வந்து இவங்க சுவாசிச்சு உயிரோட இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து சொல்றாங்க பாருங்க. எஸ் கிராண்ட்பா, இன் மார்ஸ் 668 souls அதாவது 687 earth days make a year. He smiled. Ha ha ha, yes. You would be 18 years old on the earth now. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த தலைக்கு கவர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பின்னாடி இருக்கிறதுலாம் சிலிண்டர். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு மூச்சு காத்து வந்து போகும். ஸோ அது மூலியமா தான் இவங்க வந்து சுவாசிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டா தான் அவங்க வந்து அங்க நடக்கவே முடியும். அதுவும் இல்லாம உயிரோடயும் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது மார்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூமியில டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மார்ஸ்ல வந்து சோல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எர்த்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம 365 டேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை 366 டேஸ் சொல்லுவோம் 1 இயருக்கு. அதாவது லீப் இயர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து 1 இயர் இல்லைங்களா. ஆனால் மார்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 668 சோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர். ஓகேங்களா. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பூமியில இருக்கக்கூடிய ஒரு 1.25 வருஷம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்ல வந்து ஒரு 1 இயர் அந்த அளவுக்கு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து வாழ்நாள் வந்து அதிகம் பூமியில, ஆனா மார்ச்ல வந்து அது வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா. அதாவது 1 இயரே அவ்வளோ நாள் வந்து இருக்கு. ஆனா நம்ம பூமியில 365 டேஸ் தான் 1 இயர் இல்லையா. இங்க பாருங்க 668 சோல்ஸ் தான் 1 இயர்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பேசுறாங்க. உடனே கிராண்ட்பா வந்து சிரிச்சுட்டு அப்படி சொல்றாரு. ஸோ அதாவது வந்து அறிவுமதி அவங்க வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 18 இயர்ஸ் ஓல்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்க அப்படின்னா பூமியில. ஓகேங்களா. ஸோ கிராண்ட்பா வந்து நெக்ஸ்ட் சொல்றாரு. கிராண்ட்பா தாட் டு ஹிம்செல்ஃப், we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. ஸோ கிராண்ட்பா வந்து நினைக்கிறாரு, அதாவது நம்மளோட வீடை வந்து அழிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து வீடா வந்து ஆக்குறதுக்காக எல்லா முயற்சிகளும் செய்றோம். இயற்கை வந்து குடுக்கும்போது அத வந்து காப்பாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு. ஸோ அதாவது இயற்கை கொடுக்கும்போது அப்படின்னு என்ன அப்படின்னா இங்க கிராண்ட்பா நினைக்கிறது அதுதான் இல்லையா. மழை வந்து பெய்யுது. ஸோ அந்த மழை மூலியமா மழை நீரை வந்து அவங்களோட வீட்டுல, அதாவது மாடியில விழக்கூடிய மழை நீர் எல்லார் வீட்லயும் வந்து சேமித்து வச்சாங்க அப்படின்னா வந்து தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது அதை எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திட்டு பயன்பெறுவாங்க. அந்த அதுவும் இல்லாம செயற்கை உரங்களை வந்து மண்ணுக்கு வந்து போடும்போது மண்ணோட தரங்கள் மாறி காய்கறிகள் எல்லாமே வந்து மனிதனுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கிய கேடாதான் வரும். ஸோ ஆரோக்கியமற்ற ஒரு காய்கறிகளா மாறிடும். ஸோ அதனால அதையும் வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யும்போது பூமியில இருக்கக்கூடிய மண் வளங்கள் காக்கப்படுது. அண்ட் அதுவும் இல்லாம இயற்கையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசு அடையாம இன்னும் நிறைய காலங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவக்கூடிய ஒரு பூமியா நம்ம எர்த் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So Arivu looked at him and said, "Don't worry, Grandpa. The scientists are trying to terraform the Mars," he said. "True, but nothing can be the Earth. The Earth is our home. Huh? Let us leave this for now. Today we should celebrate." ஸோ அதாவது வந்து அறிவு வந்து அவங்களோட கிராண்ட்பா பார்த்துட்டு சொல்றாங்க, "கஷ்டப்படாதீங்க கிராண்ட்பா. சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ஸை வந்து அதாவது மனுஷங்க வாழக்கூடிய ஒரு பூமி போல உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சியும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் கிராண்ட்பா வந்து சொல்றாரு, "உண்மைதான். ஆனா வந்து பூமிக்கு சமமா இந்த மார்ஸ் வந்து இருக்காது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பூமி தான் நம்மளோட வீடு. சரி, ஓகே. இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். நம்ம வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அவங்க பேசுறத ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதோட அவங்க பர்த்டேவும் கொண்டாட கிளம்பிட்டாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு நம்மளால முடிஞ்சது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பேசலாம். ஸோ அதாவது வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல செடிகள் வைக்க முடியும் அப்படின்னா வந்து செடிகள் வைக்கும்போது நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், அதாவது நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஆக்சிஜன் வந்து செடிகள் மூலயமா வந்து வெளியில வரும். அண்ட் நமக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற அந்த வந்து கேஸை வந்து செடிகள் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து சுத்தமான ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செடிகள் வைக்கிறது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். செடிகள்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை மேகங்கள் எல்லாமே சேரும்போது மழை வந்து பெய்யறதுக்கு இந்த செடிகள்ல இருந்து வரக்கூடிய அந்த காத்து அது எல்லாமே ரொம்ப வந்து உதவியா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம வந்து மரம் வளர்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த மழை நீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறாம எல்லாரோட வீட்லயும் வந்து கண்டிப்பா வந்து சேமித்து வைக்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பா சேமித்து வைத்து நமக்கு வந்து தகுந்த நேரத்துல வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. "What actions destroy the earth? How will you change it?"
அதான் சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூமிய வந்து அழிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து எப்படி நீங்க மாத்தப் போறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதாவது அதுதான். நம்ம வந்து இந்த செயற்கை உரங்கள் வந்து மண்ணுக்கு போட்டு காய்கறிகள விளைவிக்கிறது, அது எல்லாமே தவிர்க்கணும். இயற்கை உரங்கள் வந்து பயன்படுத்தணும். நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, மாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? மாடோட சாணம். ஸோ அந்த சாணத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த், 2 மந்த் வச்சுட்டு, அந்த சாணத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செடிகளுக்கு வந்து போட்டு உரமா பயன்படுத்தி, அதிலிருந்து காய்கறிகள், நெல் நெல் பயிர், அரிசி அது எல்லாமே விளைவிப்பாங்க. ஸோ ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கு. இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து இது எல்லாமே வந்து கடைபிடிச்சு வந்து மண்ணோட வளத்த வந்து காப்பாத்தி, நம்ம பூமிய வந்து கண்டிப்பா வந்து வாழ தகுந்த இடமா இன்னும் பல வருஷத்துக்கு வந்து வச்சுட்டு இருக்கணும். ஸோ இத வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மண் வளத்த காக்குறது, உங்களால முடிஞ்ச மரங்கள வந்து வளர்க்குறது, மழை நீரை சேகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து பூமிய வந்து காப்பாத்த முடியும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த செக்ஷன வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இந்த குளோசரி, புக் பேக் ஆன்சர்ஸ் அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கன்டின்யூ பண்றேன். வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே போட்டுட்டு, இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் வந்து குடுக்குறேன். தவறாம பாருங்க. அண்ட் அதுவும் இல்லாம சேனலுக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, கண்டிப்பா தவறாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்தரா வந்து எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன்.